இன்னைக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துச்சு. அதாவது கரூரில் நடந்த அந்த விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 42 பேர் இறந்துருந்தாங்க. அது சம்மந்தமான ஒரு கேஸ் வந்து இன்னைக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை இந்த சிபிஐ நடத்த விசாரணையை ஒரு ரிட்டையர்ட் நீதிபதி வந்து கண்காணிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் இதை பற்றின இந்த கேஸோட டீட்டெயில்ஸை வந்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐடி வந்து ஒரு எஸ்ஐடியோ சரி, போலீஸோ விசாரிச்சாலும் சரி, ஸோ ஓரளவுக்கு அந்த கேஸ் வந்து சீக்கிரமாக முடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு கேஸ் நம்ம ரீசெண்டாக நடந்த கேஸ் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு வந்து ஒருத்தர் மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகி அந்த கேஸை டைரக்ட் போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்க பார்த்து சென்னை ஹைகோர்ட் வந்து அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு எஸ்ஐடியை வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த எஸ்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் 90 நாளுக்குள்ளே ஃபைல் பண்ணி அவனை ஜாமீன்லேருந்து கூட வெளியில் வர முடியாது, வெளியில் வரல, அவனுக்கு தண்டனை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து போலீஸ் விசாரணையிலும் சரி, போலீஸ் விசாரணை டிலே ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் ஓகே, நிறைய கேசஸ் டிலே ஆகிருக்கு. அதாவது என்கொயரியில் தான் சொல்கிறேன் நான், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐடியில் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு விஷயமும் வந்து இது வரைக்கும் டிலே ஆனதா சரித்திரமே கிடையாது. பட் ஆனால் சிபிஐயில் வந்து நிறைய கேசஸ் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய கேஸ் என்ன அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ராமஜெயம் அப்படின்றவர். இந்த ராமஜெயம் யார் அப்படின்னா திமுகவுடைய முதன்மை செயலாளர் திரு கே நேரு அவர்களுடைய சொந்த தம்பி தான் இவர். இவருடைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2012 எண்டிலே வந்து சிபிஐக்கு மூவ் பண்ணிட்டாங்க. 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிபிஐ தான் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது சம்மந்தமாக போலீஸ் என்கொயரி பண்ணி என்ன டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருந்தாங்களோ அது வந்து ஒரு ஸ்டெப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகலை. அந்த கேஸ் சிபிஐலேருந்து இப்போ எஸ்ஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒன்றுமே பண்ணாத ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிபிஐ தான். ஸோ அடுத்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் வழக்கு, ஜெயராஜ் ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 தொழிலதிபர்கள், பிஸ்னஸ் மேன்ஸ்னு சொல்லிக்கலாம். 2 பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அங்கேருந்த காவல்துறையால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஸோ அந்த கேஸும் பார்த்தீங்கன்னா சிபிஐ தான் விசாரிச்சுட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது, எதுவுமே வந்து இது வரைக்கும் நடக்கவும் இல்லை, அதுக்கான தீர்வும் கிடைக்கல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டாச்சும் சரி ஓகே பரவாயில்ல, ஃபஸ்ட்டு போலீஸ் என்கொயரி பண்ணாங்க, அதற்கான தடயங்கள் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு சொன்ன ராமஜெயம் கேஸில் நான் சொல்கிறேன் ஓகே, அது கூட ஓகே, அது கன்சிடர் பண்ண முடியாது. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களால் மட்டும் தான் எல்லா கேஸும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மக்களுக்காக இது நான் சொல்ல வரேன், கரெக்டுங்களா? பட் அதுவே உங்களால் பண்ண முடியல. இது எல்லாமே உங்கள் கண் எதிரில் இருக்குல்ல, மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனதுலேருந்து எல்லாமே இருக்குது. பட் இந்த கேஸ்லையும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விடிவு காலமும் சிபிஐ சைட்லேருந்து வரல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குற்றம் செய்தவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமும் கிடைக்கல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ என்கொயரி பண்ணுற ஒரு லட்சணம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஐஜி இருந்தாங்க. அதாவது சேலத்தில் வந்து அவங்க டிஜியாக இருந்தாங்க. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்க பார்த்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்க, சிபிஐக்கு மூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வழக்குலையும் வந்து யாரையுமே போலீஸ் கைதோ இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஈவன் சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அடுத்தது வந்து மிகவும் முக்கியமான ஒரு வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2G வழக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2G வழக்கில் வந்து சிபிஐ விசாரித்தாங்க. அதாவது 2009 டைமில் நடந்த 9-10 டைமில் நடந்த இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சிபிஐக்கு அப்போவே மூவ் பண்ணிட்டாங்க. 2017 வந்து திரு ராஜாவும் கனிமொழி அவர்களும் குற்றம் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து விடுவிக்கப்பட்டார்கள். இப்போ அது மேல்முறையில் இருக்குது, பிரச்சனை கிடையாது. பட் கடைசியாக சொன்ன தீர்ப்புப்படி அவங்க 2 பேருமே குற்றம் செய்யலை அப்படின்றது தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஜட்ஜி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தார். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக கதவை திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஆதாரமும் சிபிஐ சைட்லேருந்து எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள வந்து விடுவிச்சிருக்காரு. அதாவது இந்த ஊழல் செஞ்சீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அதுக்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லை, எல்லாமே ப்ரொசீஜர் படி தான் நடந்திருக்கு, எல்லாமே கவர்மெண்ட் வந்து என்ன எஸ்ஓபி சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் ஃபாலோ ஆகிருக்கு, கவர்மெண்ட் வந்து என்ன ஃபண்ட் எவ்வளோ வந்து அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதையே தான் அவரும் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இவங்க 2 பேருமே வந்து கோர்ட் விடுவிச்சிருக்கு. பட் ஆனால் இது தவறு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், எந்த ஒரு ஆதாரத்தையும் பார்த்தீங்கன்னா சிபிஐ இது வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கல. இப்போ மேல்முறையீட்டில் இருக்கு இல்லைங்களா, இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்பயும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட ஆதாரம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடில் எல்லா மீடியாவிலுமே இருக்குது. போலீஸில் இருக்கவங்க அந்த மக்களை துப்பாக்கியால் சுட்டது எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு போலீஸாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐலேருந்து குற்றம் சாட்டவே இல்லை. ஸோ இந்த கேஸும் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து கூடி நின்று உத்தரப்பிரதேசில் பாபர் மசூதின்னு ஒரு மசூதி இருக்கும், அந்த மசூதியை வந்து இடிச்சிருந்தாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கான வீடியோ இப்போ நீங்கள் தேடினா கூட உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் கிடைக்கிறது, யூடியூப்லேயோ இல்லை நியூஸ் சேனல்ஸோட வெப்சைட்லேயோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் அதில் கூட அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அதில் கூட வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் வாசிக்கிறேன்.
நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஆயிரக்கணக்கான பேர் கூடி நின்று அந்த மசூதியை இடித்தனர், உலகமே பார்த்தது. ஆனால் அந்த வீடியோவின் உண்மைத்தன்மையை சிபிஐ நிரூபிக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த மசூதியை இடிக்கிறாங்க, அதற்கான வீடியோவும் இருக்குது. பட் அந்த வீடியோ உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு கூட லாய்க்கல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த சிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி முடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அது சிபிஐ தான். ஸோ அதில் வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நான் தமிழ்நாட்டில் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ கேஸ் இருக்குது. பட் எனக்கு தெரியாமல் எவ்வளோ கேஸ் இருக்குன்னு தெரியாது. இன்னொரு கேஸ் ஒன்று முக்கியமாக இருக்குது. நம்ம குட்கா புகழ் விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லைங்களா, அதிமுகவை சேர்ந்த விஜயபாஸ்கர். ஸோ அந்த டைமில் ஜெயலலிதா இறந்த பிறகு ஆர்கே நகரில் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் சிபிஐ உள்ளே வந்து அவர் வீட்டில் ரைட் நடத்த பார்த்து நிறைய டைரிஸ்லேருந்து இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கைப்பற்றியிருந்தாங்க. கரெக்டுங்களா? ஸோ அது சம்மந்தமான வழக்கம் எங்கே இருக்குன்னா சிபிஐயில் தான் இருக்குது. பட் அந்த கேஸை அதிமுக ஆட்சியில் இருக்க பார்த்து சிபிஐக்கு மூவ் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்கான ஃபைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இதுதான் நாங்கள் கலெக்ட் பண்ண ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதை வாங்கி அப்படியே தூக்கி ஓரம் வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கணும் பார்க்கல, இல்லை இருக்குதா இல்லை ஆஸ் யூஷுவல் ரஃபேல் ஃபைல் மாதிரி எரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி தெரியல. அது அப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஊழல் அமைச்சர்களை பற்றின கேசஸ் எதுவுமே மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் மூவ் ஆகலை அப்படின்னா 2 காரணம் தான். ஒன்று, ஒரு சில கேசஸ் வந்து சிபிஐயில் இருக்குது. இன்னும் ஒரு சில கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் சைன் பண்ணணும். கவர்னர் சைன் பண்ணால் மட்டும்தான், ஏன்னா அவங்க அமைச்சர்கள் இல்லையா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் கட்சியின் சார்பாக அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் டேரெக்டாக போயிட்டு நம்மளால் ஆக்ஷன் எடுக்க முடியாது. இவன் ஜெயலலிதாவுக்கும் அதே தான் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அவங்களால வந்து ஈஸியாக தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அவங்க ஊழல் செய்தாங்க, அவங்க மக்களுடைய வரிப்பணத்தை திருடுனாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு தண்டனை வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அதே ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியை வந்து கைது செய்ய பார்த்து அந்த கேஸ் நிற்கல. என்ன காரணம்னா அவங்க எந்த ஒரு ப்ரொசீஜருமே ஃபாலோ பண்ணலை. ஸோ அதே மாதிரி இந்த வழக்கையும் இந்த வழக்கு ஆகிடக்கூடாது. ஜெயலலிதாவுக்கு எப்படி நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தோமோ அதே மாதிரி அவங்க கட்சியை சேர்ந்த ஊழல் செய்த அமைச்சர்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் திமுக வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின்படி என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க 2 பேரும் சைன் பண்ணிட்டாங்க. சிபிஐ கரெக்டாக அவங்க வேலை பார்த்தாங்கன்னா ஒரு சில அமைச்சர்கள் உள்ளே போவாங்க. கவர்னர் சைன் பண்ணார் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. தவறு இருந்துச்சு அப்படின்னா கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தி கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாரால சீக்கிரமாக பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு அமைத்த எஸ்ஐடிஏ இந்த மாதிரி இயக்குநரால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸஸை சீக்கிரமாக முடிக்க முடியும். சிபிஐலாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு கேஸஸுமே வந்து சீக்கிரமாக முடிச்சதே கிடையாது. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க பிஜேபியோட அடிவரடிகள் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் நடந்த பேட்டியில் வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. திரு விஜய் அவர்களும் இதை சொல்லியிருக்காங்க சென்னையில் நடந்த போராட்டத்தில். பட் ஆனால் இப்போ வந்து சிபிஐக்கு மூவ் பண்ணதுக்கு எல்லாருக்குமே வந்து நீதி வென்று விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீதிலாம் ஒன்றும் வரல, ஜஸ்ட் இது ஒரு இடைக்கால உத்தரவு தான். ஸோ இது சம்மந்தமான கேசஸ் நடக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து சிபிஐ வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். அடிக்கடி என்கொயரி நடக்கும். ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த கேஸ் வந்து உண்மையாகவே வந்து சிபிஐக்கு மூவ் பண்ணி நியாயம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. பட் ஆனால் இந்த கேஸை வந்து அவங்களால எவ்வளோ சீக்கிரம் ட்ராக் பண்ண முடியும், எவ்வளோ நாள் வந்து இந்த கேஸை வந்து அவங்க ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ நாள் வந்து பண்ணுவாங்க. பட் ஆனால் இதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸா, நியாயம் கிடைக்குமா, எதனால் அவங்க இறந்தாங்க, யார் மேலே தவறு இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் மக்களுக்கு தெரிய வருமானு கேட்டால் கண்டிப்பாக தெரிய வரும். எப்போ தெரிய வரும் தான் தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் சிபிஐ கிட்ட போன நிறைய 90% நான் சொன்ன கேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடையாது. ஸோ வைஸ் வர்ஸா சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. தவறு யார் செய்திருந்தாலும், அது யார் செஞ்சிருந்தாலும் சரி, அதற்கான தண்டனையை அவங்க வாங்கி தான் ஆகணும். ஸோ நீதிமன்றம் இந்த கேஸில் சிபிஐ வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஆக்ஷனும் நீதிமன்றம் வந்து சட்டத்திற்குட்பட்டு எடுக்கணும் அப்படின்றது பொதுமக்களுடைய கோரிக்கை. பட் இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது நம்ம வரக்கூடிய நாளில் தான் தெரியும். வரக்கூடிய நாள் இந்த சென்ஸ் ஒவ்வொரு ஹியரிங்கில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக இது சம்மந்தமாக இந்த கேஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு விஜய் வந்து அவங்களுடைய கூட்டணிகளை கொண்டு வரதான் நினைப்பாங்க. ஏன்னா அது இங்கே மட்டும் நடக்கல, ஆந்திரா தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் நடந்துச்சு. மும்பை அஜித் பவார் அவர் விஷயத்தில் நடந்தது, அசாமில் ஹேமந்த் விஸ்வா சர்மா அவருடைய விஷயத்தில் நடந்தது, ப்ளஸ் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுடைய கட்சியிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2ஆம் கட்ட தலைவர் இருந்தார். அவரையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணி தான் பிஜேபி உள்ளே எடுத்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஜேபியை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உள்ளே கொண்டு வரதுனால பிஜேபி தாவேக்கா மட்டும் கூட்டணியா, இல்லை பிஜேபி அதிமுக தாவேக்கா கூட்டணியா, இல்லை தாவேக்கா அதிமுக மட்டும் கூட்டணியா அப்படின்றது வரக்கூடிய நாளில் தான் தெரியும். இல்லை தாவேக்கா
காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்லாம் கூட்டணி ஒன்றா போகிறாங்களா அப்படின்றதையும் வரக்கூட நல்லா தான் தெரியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது இந்த கேஸில். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குமா, யார் மேலே தவறு அப்படின்றது கூடிய சீக்கிரம் தெரிய வருமா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீக்கிரமாக இது நியாயம் கிடைக்குமா அப்படின்றத வரக்கூடிய நாளில் தான் நமக்கு தெரிய வரும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.